நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரன்மியம் ரோயல் காலேஜில், அதாவது நான் படித்த ஸ்கூலில், அதே போல் மதீஷா பத்திரேன கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஆஃப்டர் ஸ்கூல் வந்து நாங்கள் சாதாரணமாக விளையாடுவோம். அப்படின்னா ஸ்கூல் சர்வீஸ் வேன் வரங்காட்டும் விளையாடுவோம். அந்த வகையில் ஆஃப்டர் ஸ்கூல் தான் அப்படின்னா எங்களோட படிப்புகள் முடிந்த பிறகு தான் ஒரு கோச் இல்லாதனால எங்கள் சீனியர் பிளேயர்ஸ், அதாவது அந்த டைமில் சீனியர்ஸாக இருந்து நாங்களாம் தான் நாங்கள் வந்து மெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விளையாடுற அந்த டைமில் தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் இந்த மதீஷா பத்திரேன்னு சொல்லக்கூடிய அந்த இப்போ சென்னை செல்லப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து வெயிட்டிங் ஏரியாவில், அதாவது ஸ்கூல் சர்வீஸ் வேன் வரங்காட்டி மீக்கிற இடம். இன்னைக்கு பெரிய ஒரு கொட்டமாக மரம் ஒன்று இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து மதீஷா பத்திரேன பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் அவருக்கு ஒரு மெமரியாக இருக்குது. அந்த டைமில் வந்து ஸ்கூல் கிரிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு ஹெல்மெட், ஒரு பேட் அதில் கூட இருக்கல. ஆனால் எங்களோட விளையாடின ஒரு ஃப்ரெண்ட் ஜூன் ஒன்று, அதாவது பவித்ரன், நான், டிஷாந்தன், வினோத், அப்படி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஒன்றிருந்தோம். அவங்கெல்லாம் சல்லி போட்டு தான் நாங்கள் பெட்டெல்லாம் வாங்கியிருந்தோம். அந்த டைம் வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரியாக ஒரு நெட் இதன் கூட இருக்கல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெட் இதொன்று அடிச்சிருக்காங்க. அதே போல் புதுசாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இப்போ செஞ்சுக்கிறாங்க. நாங்கள் இந்த டைம் வந்து பெருசாக இருக்கல இந்த இடங்கள்ல. இப்போ வந்து ரொம்பவே மாறிக்குது. இப்போ நாங்கள் வரலாட்டையும் பவித்ரன் இந்த இடத்துக்கு வராது, ஸ்கூலில் இன்னும் பேசப்பட்ட ஒரு பொருளாக காணப்பட்டாரு. அந்த டைமில் எங்களெல்லாம் பெருசாக கணக்கெடுக்கல. ஆனால் இப்போ ஒரு வீடியோவில் அதை ஒரு நபர் பவித்ரன் கண்டுபிடித்த அந்த ஒரு முத்தொண்டால, இப்போ பவித்ரனால நாங்களும் இப்போ பேச பொருளாக காணப்பட்டோம்.